Good morning, dear teachers. UGTRB English 108 சேலஞ்சில் இன்னைக்கு டே 97 ஏஜ் ஆஃப் ஜான்சன் வேர்ஸ் அதை தான் கண்டினியூ பண்ணுறோம். அதில் growth ஆஃப் த லவ் ஆஃப் நேச்சர் இன் 18th century poetry 18ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட கவிதைகளில் இயற்கை என்ன பங்கு வகிக்கிறது? இப்போ நம்ம பார்க்குறது ஏஜ் ஆஃப் ஜான்சன். தட் மீன்ஸ் ஏஜ் ஆஃப் போப்ல இருந்து ரொமான்டிக் ரிவைவலுக்கு இடைப்பட்ட காலத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம அதை ஆரம்பிச்சிட்டோம். டுவோர்ட்ஸ் நேச்சர் அப்படிங்கிறத ரைட்டர்ஸ் கையில் எடுத்துட்டு எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அது வரைக்கும் அவங்க எழுதிட்டு இருந்தக்கூடிய அந்த நியோ கிளாசிக்கல் ட்ரெடிஷன் அல்லது அந்த ரெஸ்டோரேஷன் பீரியடுடைய ட்ரெடிஷன்ஸ் எல்லாம் பிரேக் ஆகி ஒரு புதிய பயணத்தை நோக்கி கவிஞர்கள் எழுத ஆரம்பிச்சாங்க இல்லைங்களா? ஸோ அப்படி என்னென்ன விஷயங்கள் இங்கே நடந்தது, அப்போ இயற்கையை எப்படி லிட்ரேச்சருக்குள்ள ஏற்ற முயற்சி பண்றாங்க அப்படிங்கிறத இன்னைக்கான வகுப்புல பார்க்க போறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் ரைட்டர்ஸ். ஏன்னா இன்னைக்கு பெரிய ரைட்டர்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க போறது இல்ல. பட் அடுத்த வகுப்புல உங்களுக்கு ஜாம்பவான்கள் எல்லாம் இருக்கிறாங்க. சரிங்களா? அதாவது இந்த மெத்தட பயன்படுத்தி எழுதின ரைட்டர்ஸை நம்ம அடுத்த வகுப்புல தான் பார்க்க போறோம். பட் என்ன மாற்றங்கள் அங்க நடந்தது, இயற்கையை வச்சு என்ன விளையாட்டு நடந்தது அப்படின்னு பார்ப்போம். ஸோ எல்லாமே கொஞ்சம் முக்கியமா தான் இந்த செஷன்ல எனக்கு தோணுது. ஸோ ஒவ்வொன்றா பார்த்துருவோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் லவ் ஆஃப் நேச்சர். தி growth ஆஃப் அ லவ் ஆஃப் நேச்சர் அண்ட் த ஃபீலிங் ஆஃப் த பிக்டரஸ்க்யூ. ஸோ இது வந்து பிக்டரஸ்க்யூ இட்ஸ் அன் ரைட்டிங் ஸ்டைல். ஓகே. ஸோ நேச்சரும் அண்ட் சேம் டைம் ஒரு ஃபீல், ஒரு எண்ணம். என்ன எண்ணம்? பிக்டரஸ்க்யூவா இருக்கணும் லிட்ரேச்சர். இந்த ரெண்டும் மோஸ்ட் மார்க்டு அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஜெனரல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த இங்கிலீஷ் poetry between போப் அண்ட் வேர்ட்ஸ்வொர்த். ஏஜ் ஆஃப் போப் 1700, வேர்ட்ஸ்வொர்த் 1850. அவருடைய இறப்பு வந்து 1850, வேர்ட்ஸ்வொர்த்தினுடைய இறப்பு. ஸோ நான் இப்படி ஒரு கேள்வி கேட்டோன்னா டக்குன்னு நீங்களும் ஒரு ப்ராபிங் பண்ணுங்க. வேர்ட்ஸ்வொர்த் இறந்த வருஷத்தை சொல்லிட்டோம் 1850. அப்ப அவருடைய பிறந்த வருடம் டக்குன்னு மெமரிக்குள்ள கொண்டு வாங்க. எனக்கு எப்படி அது ரொம்ப 1850ங்கிறது டக்குன்னு வந்துருச்சுது? வேர்ட்ஸ்வொர்த் வந்து பொயட் லாரேட்டா இருந்தாரு. அரசவை கவிஞராக இருந்தாரு. அரசவை கவிஞராக எப்போ வரை இருந்திருப்பாருன்னா அவருடைய இறப்பு வரைக்கும். இப்ப 2 வருடங்கள நம்ம படிச்சாக வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துடுறோம். பொயட் லாரேட். நீங்க என்ன பண்ணுங்க, இப்ப நீங்க ஹெல்லுக்கு பிரிப்பேர் ஆகுறீங்க எல்லாம் சரி. ஹெல்லுல இப்ப நமக்கு இங்கிலீஷ் ரைட்டர்ஸ் தானே மேக்ஸிமம் இருக்கிறாங்க. இங்கிலீஷ் அல்லது அயர்லாந்து ரைட்டர்ஸ் இருப்பாங்க. சம்டைம்ஸ் இன்னைக்கு நீங்க வெல்ஸ் பார்ப்பீங்க, ஸ்காட்டிஷ் ரைட்டர்ஸ் பார்ப்பீங்க. ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சுருங்க. ஏஜ் ஆஃப் சாசர்லேருந்து பிரசன்ட் ஏஜ் வரைக்கும் டோட்டல் பொயட் லாரேட்ஸ் ஆஃப் இங்கிலாந்து. சாசர்ல இருந்து இந்த வரைக்கும். இதுல ஒரு ஆஃபர் நான் உங்களுக்கு தர்றேன். பொயட் லாரேட்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட டிரைடனுக்கு முன்னாடி வரைக்கும் அங்க ஒரு நம்பர்ஸும் கிடையாது. ஏன்னா டிரைடன் காலகட்டத்துல தான் அந்த பொயட் லாரேட் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபார்மாலிட்டிய கொண்டு வர்றாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் பொயட் லாரேட் ஆஃப் இங்கிலாந்து யாரு? இப்ப நான் வேர்ட்ஸ்வொர்த் ஒரு பொயட் லாரேட்னு சொல்லியிருக்கிறேன். வேர்ட்ஸ்வொர்த்துக்கு அப்புறம் யாரு? 1815லேருந்து யார் கன்டின்யூ பண்ணி போறாங்க? இப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சுருங்க தனியா. இத வந்து நீங்க இந்த ஹெல் புக்குக்குள்ள எல்லாம் தேட வேண்டாம். ஜஸ்ட் நீங்க என்னத சர்ச் பண்ணுங்க. கூகுள் இட் அண்ட் அந்த லிஸ்ட்ட எடுத்துக்க. சரிங்களா? சரி. அப்ப இந்த போப் காலகட்டத்துக்கும், வேர்ட்ஸ்வொர்த் காலகட்டத்துக்கும் இடையில இந்த 2 விஷயங்கள் ரொம்ப அதிகமா பார்க்கப்பட்டது. ஒண்ணு இயற்கையை நோக்கிய பயணம் அண்ட் குறிப்பா லிட்டரேச்சர பிக்டரஸ்க்யூவா கொஞ்சம் ஏஸ்தெட்டிக்கா மாத்தணும். கலைநயமாக பார்க்கணும். அப்போ இயற்கையை லிட்டரேச்சர்க்குள்ள ஏத்துறதுங்கிறதே ஒரு கலை தான். அத நீங்க ஞாபகம் வச்சுக்கங்க. ஓகே. தென் it is true that even in thoroughly metropolitan literature of the Restoration and Age of Annie. Restoration periodங்கிறது 1660 to 1700. ஏஜ் ஆஃப் ஆனிங்கிறது 1702 to 1714, 1714. அப்ப கிட்டத்தட்ட ஒரு 1660 இருந்து 1717 வரைக்கும். இது வந்து ஸ்டூவர்ட் காலகட்டத்தினுடைய இறுதி காலம். ஸோ இப்ப நான் ஒவ்வொரு வார்த்தைகள் சொல்ல சொல்ல, நீங்க அந்த பொயட் லாரேட்டுக்கு ஒரு லிஸ்ட் போட்ட மாரி, இப்ப ஸ்டூவர்ட் பீரியட்ன்னு ஒரு வார்த்தைய சொல்லியிருக்காங்க. இப்ப ஸ்டூவர்ட் பீரியட்ன்னு ஒரு பீரியட் இருக்கு. எந்த மன்னர்ல இருந்து எந்த மன்னர் வரைக்கும் ஸ்டூவர்ட் பீரியட் அப்படின்னு ஒரு லிஸ்ட். அப்போ ஹானோவரியன் பீரியட்ன்னு இன்னொன்னு இருக்கே. அது யார்ல இருந்து யார் வரைக்கும்? டியூடர் பீரியட்ன்னு ஒண்ணு இருக்குதே. அது யார்ல இருந்து இப்படி நீங்க எடுத்துக்கங்க. ஸோ நீங்க பிரிப்பேர் பண்றது நல்ல தெளிவா, நிறுத்தி நிதானமா செய்வன திருந்த செய்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போ அப்கமிங்கா யுஜிசி நெட் வரப்போகுது. இப்போ ஒரு எக்ஸாம் முடியுது. ஜூன் முடிஞ்சிருச்சுது.
டிசம்பர் எக்ஸாம் வரப்போகுது. அதே மாதிரி டிஎன் செட் எக்ஸாமினேஷன் நடக்க போகுது. ஸோ இஃப் யூ ஆர் பிஜியும் என் கையில இருக்குது. நான் எம்ஏ முடிச்சிருக்கிறேன். எம்ஏ கரஸ்ல பண்ணிட்டு இருக்கிறேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க ஃபர்ஸ்ட் இயர் குவாலிஃபைட் ஆயிட்டீங்க அப்டின்னா, யுஜிசி நெட்டுக்கு நீங்க எலிஜிபிள். அதனால என்ன பண்ணுங்க, நமக்கு மெயின் அப்பாயின்ட்மென்ட் எக்ஸாம் தான். யுஜிடிஆர்பி தான். பட் நான் ஒரு ஆப்ஷனா எதையும் எழுதி பார்க்கிறேன். நெட் செட்டையும் எழுதி பார்க்கிறேன். ஏன்னா நீங்க படிக்கிற இந்த நம்ம கிட்டத்தட்ட ஒரு 205 பேஜ் தாண்டிட்டோம். இதுதான் நெட்டுக்கான சிலபஸ். இத தள்ளி நீங்க கொஞ்சமா படிக்க வேண்டிய விஷயங்கள் தான் உண்டு. அதனால நீங்க அங்க ஒரு எக்ஸாம் போட்டாங்கன்னா, ஃபோக்கஸா பண்ணிக்கங்க. டக்குனு அதுக்கும் அப்ளை பண்ணி எழுதிக்கணும். எழுதி பாருங்க வராததும் 2வது. ஓகே. ஸோ அதனால இப்ப நீங்க பண்ணக்கூடிய ஒர்க்க சின்சியரா பண்ணுங்கப்பா. அப்போ ஏஜ் ஆஃப் ஆனி ரெஸ்டோரேஷன் பீரியட்ல இருந்து அந்த ஏஜ் ஆஃப் ஆனி வரைக்கும் கிட்டத்தட்ட என்னது மெட்ரோபாலிட்டன் லிட்டரேச்சர் தான் இருந்தது. சிட்டிய பத்தியோ, அங்க இருக்கக்கூடிய நவநாகரிகத்த பத்தி தான் எழுதுனாங்க. என்னது? occasionally catch a breath of fresh air which seems to blow straight from the woods and fields. சில டைம்கள்ல எங்க இருந்து காற்று வரும்? கவிதை காற்று. காடுகள்ல இருந்து வரும். ஆனா மேக்ஸிமம் நம்ம எழுதுனது என்னது? சிட்டிய பத்தி தான் நம்ம எழுதிக்கிட்டு இருந்தோம். ஏன்னா எவனும் அழக ரசிக்கிறதுக்கான எல்லாம் ரெடியா இல்ல. எல்லாம் வல்காரிட்டி தான் நிறைஞ்சிருந்தது. ஏன்னா அரசியல் சூழ்நிலைகள் ரொம்ப மோசமாக இருந்ததுனால, எவனும் வர்ணிச்சு எழுதுறதுக்கு ரெடியா இல்ல. அப்படியே வந்துருவோம். இன்னொரு இன்ஃப்ளூயன்ஸ். ரெஸ்டோரேஷன், ஏஜ் ஆஃப் ஆனி கொஞ்சம் ஒரு ஃபார்ல தான் இருக்கிறாங்க. இப்ப அவங்கள இங்க காப்பி அடிக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. எப்பமாவது ஒருக்க நம்ம காற்று அடிக்கும். அப்படியே மில்டனுக்கு வருவோம். மில்டன், மார்வெல் 2 பேரும் கிரேட் ரைட்டர்ஸ் தான் இல்லீங்களா? ஒரு குரூப் வந்து பாத்தீங்கன்னா, மில்டன் வந்து பாத்தீங்கன்னா தனியான ஒரு ஜாம்பவான். இந்த ரெஸ்டோரேஷன் பீரியட்ல எழுதினவர். இதே கன்டெம்பரரி தான் ஒரு மார்வெலையும் நீங்க வச்சுக்கலாம். சரிங்களா? ஆண்ட்ரூ மார்வெல். மெட்டாபிசிக்கல் போயட்ரியினுடைய ஒரு உச்சபட்சத்துல இருந்தவங்க. அப்போ 2 பேரும் என்ன பண்றாங்க? சர்வைவர்ஸ் ஆஃப் த ஜெயின் ரேஸ் பிஃபோர் த ஃப்ளட். பெரும் வெள்ளம். அதாவது கவிஞர்கள் நெறைய பேர் எடுத்து வந்துட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி இருந்த பெரிய ஜாம்பவான்கள் இவங்க 2 பேரும். அப்ப இவங்களுடைய டேஸ்டும் இங்க இருந்திருக்கலாம். ஆனா ஹட்சன் என்ன சொல்றாரு? "டு சே நத்திங் ஆஃப் மில்டன் அண்ட் மார்வெல் ஹூ வேர் சர்வைவர்ஸ் ஆஃப் த ஜெயின் ரேஸ்." இது பெருவெள்ளத்துக்கு முன்னாடி இருந்த அந்த ரேஸ்ல ஒரு மெம்பர்ஸ் அவங்க. சோ அதுல நாம ரிமெம்பர் பண்ண வேண்டியது. அப்ப இவங்களெல்லாம் வழி வந்தவங்க. இந்த ரெஸ்டோரேஷன், ஏஜ் ஆஃப் ஆனி, மில்டன், மார்வெல் இவங்களெல்லாம் தழுவி வந்த 1, 2 ஆட்கள். ஏன்னா, இதுக்கு முன்னாடி ஃபார்ம்ன்னு ஒண்ணு பார்த்தோம். பொயட்டிக் ஃபார்ம் ஆஃப் திஸ் பீரியட். அதுல மில்டனும், ஸ்பென்சரும் தான் இவங்களுக்கான ஒரு மாடல் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம். அத மனசுக்குள்ள வச்சுக்கங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணி, இந்த ஸ்டைல பயன்படுத்தி, கொஞ்சம் நேச்சர நோக்கி எழுதக்கூடிய ரைட்டர்ஸ் தான் இந்த வொர்க்குக்குள்ள ஃபுல்லா பார்க்க போறோம். சரிங்களா? தாமஸ் பெர்னல், அப்புறம் லேடி வின்செல்சியா. லேடி வின்செல்சியா. அப்ப 2 பேரு. பெர்னல், வின்செல்சியா அப்படின்னு 2 ரைட்டர்ஸ். They show a genuine sense of natural beauty and charms of rural life. அப்ப 2 புதிய பெயர்கள் கிடைச்சிருக்கு நோட் பண்ணிக்கங்க. தாமஸ் பெர்னல் அண்ட் லேடி வின்செல்சியா. நேச்சருக்கு கொஞ்சம் அக்கறை கொடுத்து எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. சரி. அப்படி வந்துருவோம். In general terms, we are quite justified in saying that our English Augustan poetry was a poetry of city life. ஒரு நியாயமா சொல்லணும் அப்படின்னா, அகஸ்டன் பீரியட் திரும்ப திரும்ப நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த வார்த்தை தான் இல்லையா? அகஸ்டன் பீரியட் முழுக்க முழுக்க சிட்டி லைஃப் மெட்ரோபாலிட்டியன் ஸ்டைல வச்சு தான் எழுதப்பட்டிருக்கு கவிதைகள். அந்த டைம்ல அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ண அந்த கவிதைக்கான மியூஸ். த மியூஸ் ஆஃப் தட் டைம். மியூஸ்னா என்னது? கவிதை எழுதுறதுக்கு நமக்கு ஒரு உத்வேகம் குடுக்கக்கூடிய, நமக்கு அருள் புரியக்கூடிய அந்த தேவதை. ஓகே. அது சம்டைம்ஸ்ல ஒரு காதலியாக இருக்கலாம். அல்லது ஒரு ஒரு கெலாமிட்டியா இருக்கலாம். எப்படி வேணா இருக்கலாம். சரியா? ஹட்சன் வந்து அந்த ஒரு ஒரு ஹை ஒரு ஒரு உயர்ந்து நின்னு அந்த டிஸ்கிரிப்ஷன கொண்டு போறாங்க. தி மியூஸ் ஆஃப் த டைம் லவ்ட் பெஸ்ட் டு ஃப்ரீக்வென்ட் த காஃபி ஹவுஸ் அண்ட் த டிராயிங் ரூம். எத பத்தி எழுதலாம்? எங்க இருந்து எழுதலாம்னா, காஃபி ஹவுஸ பத்தி எழுதலாம். காஃபி ஹவுஸ்ல இருந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு குயின் ஆனினுடைய காலகட்டம் தான் காஃபி ஹவுஸஸ்க்கு பெருமையான காலகட்டம். இப்ப அகைன் லிஸ்ட்க்கு போயிருங்க. போயட் லாரேட் ஒரு லிஸ்ட் போட்டீங்களா? அதே மாரி காஃபி ஹவுஸ்ன்னு தனியா ஒரு டைட்டில் போட்டு, இந்த இங்கிலாந்துல ஃபேமஸான காஃபி ஹவுஸஸ் என்னென்ன இருக்கு? அந்த காஃபி ஹவுஸ்ல ஒவ்வொரு காஃபி ஹவுஸ்லயும் சில ரைட்டர்ஸ் வந்து போய் உட்கார்ந்திருந்தாங்க. இப்ப மில்டன்னு ஒருத்தர சொல்றோம் இல்லீங்களா? அவர் ஒரு பியூரிட்டன் இல்லீங்களா? அவரு எந்த காஃபி ஹவுஸ்ல உட்கார்ந்திருந்தாரு? அப்ப இத தள்ளி வரக்கூடிய முக்கியமான
பொயட்டிக்கல் குரூப்ஸ் இருக்கும். டோரீஸ், விக்ஸ் இவங்களுக்கெல்லாம் தனித்தனி ஒரு காஃபி ஹவுஸ். இப்ப நம்ம ஊர்ல நம்ம ஒரு டீ கடைக்கு போவோம் இல்லைங்களா? டீ கடையில போய் பேசி எடுத்து அரசியல் பேசிட்டு வருவோம்ல. அது மாரி காஃபி ஹவுஸ் அங்க செயல்பட்டது. அதே மாரி நெறைய டேவர்ன்ஸ். TAVERN டேவர்ன்ஸ்னா அந்த பார். தண்ணி அடிக்கக்கூடிய இடங்கள். அங்க வந்து கூத்து அது இதெல்லாம் நடக்கும். அங்கேயும் ரைட்டர்ஸ் போய் இருந்து கூடி பேசி, நாம பேசுறது தான்டா சொசைட்டினுடைய நியாயம் அப்படின்னு அங்க இருந்து எழுத ஆரம்பிச்சாங்க. இப்ப அப்படித்தான் எழுத்துக்கள் இருந்தது. அண்ட் டிராயிங் ரூம். ஒரு அகாடமிக்கலா இருக்கக்கூடிய இடத்துல இருந்தும் கவிதைகள் மலர்ந்தது. எது வேண்டாம்? சாலிட்யூட் ஷி டெஸ்பைஸ்டு. ஷிங்கிறது இந்த மியூஸ குறிக்கலாம். அந்த கவிதை எழுதுறதுக்கு அருள் புரியக்கூடிய அந்த தேவதை எத வேண்டான்னு வெறுத்துட்டாய்ங்க? சாலிட்யூட். என்ன சொல்றாங்க? நேச்சர் வேண்டான்னு வெறுத்துட்டாய்ங்க. சாலிட்யூட் மீன்ஸ் தனிமை. தனிமையில இருந்தா கவிதை வரும்னு அவங்க நம்பல. இப்போ ஒரு கூட்டத்துக்குள்ள, ஒரு சிட்டிக்கு நடுவுல, ஒரு கிரவுடுக்குள்ள இருந்து என்னத்தையோ எழுதிக்கிட்டாய்ங்க. அப்ப இந்த தேவதைக்கு அகஸ்டன்ஸ் டைம்ல கவிதைக்கு அருள் புரிந்த அந்த தேவதை தனிமையை விரும்பவில்லை. அதற்கு மாறாக காஃபி ஹவுஸையும், டிராயிங் ரூமையும் விரும்புனாங்க. தட் மீன்ஸ் கன்டென்ட் ஆஃப் த போயட்ரி அதுவா தான் இருந்தது. அண்ட் இஃப் ஒன்ஸ் இன் அ வைல் ஷி வாண்டட் அவுட் இன் த கண்ட்ரி. எப்பமாவது ஒருக்கா ஒன்ஸ் இன் அ வைல் அந்த தேவதை என்ன பண்ணும்? அப்படியே ஊர சுத்தி வரும். கிராமப்புறத்துக்கு போகும். இட் வாஸ் செல்டம் ஃபர்தர் தேன் ரிச்மவுண்ட் ஹில் ஆர் வின்சோர் ஃபாரஸ்ட். அது இந்த இடங்களாக இருக்கலாம். இந்த ஹில்லாவோ, அந்த வின்சோர் ஃபாரஸ்டாவோ இருந்திருக்கலாம். செல்டம். இப்படி இருக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் கம்மி தான். நேச்சர் in its wilder and more rugged aspects shocked the refined taste of the generation. ரொம்ப சுத்தமான ஒரு ஜெனரேஷனா இப்ப இருக்கக்கூடியது இருக்குது. இப்ப அவங்களுக்கு இயற்கை எப்படி தோன்றுதுன்னா, ரொம்ப ரக்கடான ஒரு கன்டென்ட்டா தோணுது. இயற்கையில கரடு முரடான பாறைகள், ரொம்ப டீப் திக் ஃபாரஸ்ட், இருட்டு டார்க்கான ஃபாரஸ்ட் அப்படின்னு நேச்சர பாவிச்சாங்க. நாம என்ன பண்றோம்? நம்ம வந்து இந்த புகையிலயும், இந்த கண்ணெரிச்சல்லயும் இருக்கனால, இண்டஸ்ட்ரியல் அந்த அழுத்தம் நமக்கு இருக்கனால, நமக்கு நேச்சர் எப்படி தெரியுது? ரொம்ப அழகா தெரியுது. ஒரு ட்ரெக்கிங் போறோம். ஆ எவ்வளோ ஃப்ரெஷ் ஏர். ஆனா அவங்களுக்கு அது ரொம்ப இப்ப காட்டுவாசிகள்ட்ட போய் காடு அழகா இருக்கான்னு கேட்டா, நீங்க ரொம்ப சிட்டில இருக்கீங்கப்பா" அப்படின்னு நம்மள கொதி போடுவாங்க. அந்த மாரி தான் இங்க. ஸோ இந்த ஜெனரேஷனுடைய டேஸ்ட் வித்தியாசமா இருந்து, which had been trying to prefer the trim garden to the unspoilt hillside. அவங்க இந்த மலைப்பாங்கு, காடு, இயற்கைய பிரிஃபர் பண்றத விட்டுட்டு, ஒரு கார்டன். அதுல ஒரு 4, 5 பூக்கள். அந்த கார்டனுக்குள்ள நான் இது என்னது வாக்கிங் போயிட்டு இருக்கிறேன். அந்த பூக்களினுடைய அழக நான் ரசிக்கிறேன். அது போதும் எனக்கு அப்படின்னு முடிச்சு விட்டாய்ங்க. So this according to the artificial conception and prevalent, nothing could be beautiful save but had been reduced to symmetry by rule and line. சரி நேச்சர நோக்கி போவோம்ன்னு பார்த்தா, அதுக்கெல்லாம் நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு, எல்லாம் சுடுகாட நோக்கி போக ஆரம்பிச்சுட்டாய்ங்க. அவிங்க வீட்டு பக்கத்துல இருந்து ஒரு வைல்ட் லைஃப் அதுதான். அப்படி போக ஆரம்பிச்சுட்டாய்ங்க. அப்போ அது கொஞ்சம் வித்தியாசமாக போகுது. ஸோ அடிசன் இத பத்தி என்ன சொல்றாரு அப்படின்னா, வி ஃபைண்ட் இந்த காலகட்டத்தில இருக்கக்கூடிய ஒர்க்குகள நீங்க எடுத்து பாருங்க. வி ஃபைண்ட் த ஒர்க்ஸ் ஆஃப் நேச்சர் ஸ்டில் த மோர் ப்ளீசிங் த மோர் தே ரிசெம்பிள் ஆர்ட். ஒரு கலைய நோக்கி ஒரு ஏஸ்தட்டிக்கான ஃபீலிங் அதுக்குள்ள இருக்குதா? அப்படிங்கிறத பார்த்து தான் ஒர்க்க நாங்க கொண்டு போனோமே தவிர்த்து, தட் மீன்ஸ் என்ன சொல்றாருன்னா, இயற்கையும் அந்த ஆர்ட் அப்படிங்கிறது, கலை அப்படிங்கிறதையும் இணைச்சு கொண்டு போகக்கூடிய ஒரு பாங்கு 18ஆம் நூற்றாண்டுல இருந்தது. அப்போ அடிசன் இத சொன்னோன, ஹட்சன் இப்ப என்ன டிஸ்கிரிப்ஷன் போறான்னா, 15ஆம் நூற்றாண்டுல இருந்து நான் கொண்டு போறேன் பாரு அப்டின்ட்டு. தி பொயட்ரி ஆஃப் தி 15த் செஞ்சுரி ஏன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணது ஸ்பென்சர் அவர தான் டிஸ்கஸ் பண்ணி வந்தோம். 16ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்கத்த டிஸ்கஸ் பண்ணோம் இல்லீங்களா? நாம என்ன நோட் பண்ணோம்? வைல் தி லேண்ட்ஸ்கேப் ஆஃப் தி இங்கிலீஷ் ரைட்டர்ஸ் அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஹோலி புக்கிஷ் அண்ட் கன்வென்ஷனல் ட்ரடிஷனலா கன்சர்வேட்டிவ்ஸா இருந்தாங்க. அவங்க எத ஃபாலோ பண்ணாங்கன்னா, மேக்ஸிமம் டைம்ல இங்கிலீஷ்ல உள்ளவங்க, ஸ்காட்டிஷ் கன்டெம்பரரிஸ். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ரியாலிட்டி எழுதுனாங்க. ஸோ இங்கிலாந்துக்காரன் எத காப்பி அடிச்சிருக்கான்? ஸ்காட்டிஷ் மக்கள பார்த்து எழுதுனா, அவன் ரியாலிட்டி எழுதுனா, வித் கிரேட் கேர் அண்ட் அக்யூரசி. ரொம்ப கவனமாக எழுதணும். அப்போ இத வந்து நீங்க வந்து மனசுல வச்சுக்கங்க. சின்ஸ் வி ஷுட் பிரசன்ட்லி லேர்ன் தட் ஸ்காட்டிஷ் போயட்ஸ் எப்படி இருந்தாங்கங்கிறத நம்ம கத்துக்கணுமா இல்லையா? என்ன பண்ணாங்களாம்? டிட் மச் டு பிரிங் த லவ் ஆஃப் நேச்சர் இன்டு த லேட்டர் இங்கிலீஷ் லிட்டரேச்சர். இங்கிலீஷ் லிட்டரேச்சர்க்குள்ள இயற்கைய பத்தி எழுதுறதுக்கான ஒரு ஐடியாவ குடுத்தது ஸ்காட்டிஷ்காரங்க தான். அப்படி இங்க வந்துருவோம். ஸோ இத வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும்.
அது அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு பொசிஷன்ல இருக்குது. அப்போ இட் வாஸ் இன் த ரைட்டிங்ஸ் ஆஃப் த லாங்கன்ஷயர் மேன் ஆலன் ராம்சே. இதுல குறிப்பா இந்த ஸ்காட்டிஷ பத்தி குறிப்பிடுறதுனால, அவர் எல்லாருடைய அந்த இடங்கள பத்தியும் ஹட்சன் சொல்லிக்கிட்டே வர்றாரு. அதனால லாங்கர்ஷயர் மேன் இது ஞாபகம் இருக்கட்டும். லாங்கர்ஷயர் மேன் ஆலன் ராம்சே. இப்ப இப்படி வச்சுக்கலாங்க. இத லாங்கர்ஷயர லங்கான்னு வச்சுக்க. லங்கா, ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்கால போய் சீதாவ கூட்டிட்டு வந்தது யாரு? ராம். அப்படி வச்சுப்போம். சரிங்களா? லானா அல்லது லங்கான்னு வச்சுக்கங்க. ராம். ஓகே. இவர் என்ன பண்றாரு? that the reviving love of nature first become conspicuous. என்ன பண்றாரு? drawing inspiration largely from the popular songs and the ballads of his own peasantry. இப்படிதான் நேச்சருக்குள்ள அடி எடுத்து வைக்கிறாங்க அவங்க. அதாவது அந்த தன்னுடைய ஊரும், ஊர் சார்ந்த வாழ்க்கையும், அப்புறம் அந்த பேலட் சாங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? அடுத்த வகுப்புல அத பத்தி நம்ம பார்ப்போம். பேலட் சாங்ஸ் பத்தி. நாட்டுப்புற கவிதைகள் மாரி. அல்லது இதுக்கு ஆதர்ஸ் இருக்க மாட்டாங்க. இப்ப நம்ம ஊர்ல ஒரு பாட்டு போடுவாங்க. ஓ இந்த தாலாட்டு பாடுறதுக்கு மாமன் அடிச்சானோ, மல்லிகைப்பூ செண்டாலே, அத்தை அடித்தாளோ, அமுதூட்டும் கையாலே. இதுக்கு யாரு சார் ஆதர்? யாருன்னு தெரியாது. அப்புறம் நம்ம ஒரு 90ஸ் கிட்ஸா இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த ஸ்கூல் புரோகிராம், ஸ்கூல் டேஸ்ல எல்லாம் வந்து "ஒண்ணாம் பூவ எடுத்து, ஒரு தரமா தண்ணி ஊத்தி" அப்படின்னு ஒரு பாட்டு. அப்படியே 18ஆம் படி, 19ஆம் படி, 20ஆம் படின்னு போயிட்டே இருக்கும் அது. எவன்டா எழுதுனதுன்னா எவனுக்கும் தெரியாது. அப்ப அதெல்லாம் பேலட்ஸ். மக்கள் வந்து வாய் வழியாக அப்படியே பாடி, பாடி அத கடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ, அந்த பேலட்ல இருந்து இவர் வந்து கவிதைகள் எழுத ட்ரை பண்றாரு. யாரு? ராம்சே. அவருடைய ஒர்க் பாருங்க. தி ஜென்டில் ஷெப்பர்ட். இப்ப பெசன்ட்ரி ரிலேட்டடா தானது. ஷெப்பர்ட்னா மேய்ப்பன் இல்லையா? அ ரியல் பாஸ்டரல் போயம். இப்ப தான் நேச்சருக்குள்ள படி எடுத்து வைக்கிறாங்க. எப்ப பாருங்க 1725 போப்பினுடைய காலகட்டத்திலேயே நேச்சர உள்ள கொண்டு வந்த ஒரு நபர். ஏன்னா 15த் செஞ்சுரியே சொன்னாரு. அதுல ஸ்காட்டிஷ்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தது. அப்புறம் ஏஜ் ஆஃப் போப்புக்குள்ள வர்றாரு. அதுல ராம்சே அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காரு. 1686 டூ 1758 இவருடைய காலகட்டம். அப்போ குட் ஷெப்பர்ட் பாஸ்டரல் போயமா வெளிய வருது. இதுல குறிப்பா பாருங்க. which are genuine shepherds and shepherdess and not the traditional shadows of mere literary arcadia. இந்த உண்மையான இருக்கக்கூடிய அந்த ரியாலிட்டிய காமிச்சிருக்கிறாரு. ஆனா, இத நீங்க லிட்டரரி அர்கேடியாவா எடுத்துக்க கூடாது. லிட்டரரி அர்கேடியான்னா, இயற்கை சார்ந்து இருக்கிற மாரி இருக்கும். ஆனா, அது உண்மையிலேயே ரியாலிட்டியான்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஒரு பொய்மையான ஒரு கலைநயத்தோட இருக்கும். ஆனா, அது ரியாலிட்டியா? உண்மையிலேயே புல் இருக்குதா? உண்மையிலேயே மாடு மேயுதா? அப்படின்னா இல்ல. சோ அதுதான் ஆர்கேடியா. ஒரு பொய்மையான ஒரு ஒரு ஏஸ்தெடிசிசம். பட் த ஸ்ட்ரீம் இந்த எழுதக்கூடிய முறையானது, அதாவது ஸ்ட்ரீம்னு குறிப்பிடுறாங்க. which he here set flowing reach out லண்டன் பப்ளிக். அப்படியே இங்கிலாந்து முழுக்கைக்கும் எல்லா கவிஞர்களுக்கும் இந்த மாதிரியான ஒரு ரைட்டிங் ஸ்டைல அல்லது வாசிப்பாளர்களுக்கு இப்படி ஒரு ரைட்டிங் ஸ்டைல் இருக்கிறதுங்கிறத கொண்டு போய் சேர்க்கிறாரு. அப்போ அதுக்கு அடுத்தது வரக்கூடிய ஆள நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். கடந்த வகுப்புலயே பார்த்தோம். சோ இத அப்படியே புடிச்சு அனதர் ஸ்காட்மேன். அப்ப நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த லங்கா இல்லையா? லங்கன்ஷயர் இவரும் என்னது ஸ்காட்லாண்டுக்காரர் தான். லங்கன்ஷயர் மேன்ங்கிறது ஆலன் ராம்சே ஸ்காட்லாண்டுக்காரர் தான். அடுத்த வார்த்தை என்ன சொல்றாரு? அனதர் ஸ்காட்மேன் யாரு? ஜேம்ஸ் தாம்சன். அவருடைய வொர்க் தி சீசன்ஸ். இது 4 பார்ட்டா வருது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். 4 சீசன். ஸ்ப்ரிங், வின்டர், சம்மர், ஆட்டம். அத வந்து 4 கேட்டகரியா பிரிச்சு இங்க போடுறாரு. 1726 டூ 30க்குள்ள அது வெளிவருது. இது வந்து பார்த்தீங்கன்னா, அகஸ்டன் ஸ்கூலை சார்ந்த ஒரு கவிதை தான். இது டிடாக்டிசம் ஒரு நன்னெறியை புகட்டக்கூடிய ஒரு ஒரு கவிதையாக இருந்தது. குறிப்பா பாருங்க, ஃபுல்லி லாட்டினைஸ்ட் வொக்காபுலரி யூஸ் பண்ணியிருந்தாரு. கன்வென்ஷன்ஸ் ஆஃப் பொயடிக் டிக்ஷன் அபவுண்ட் இன் இட். அதாவது ட்ரெடிஷனலா யூஸ் பண்ணக்கூடிய அந்த மொழி நடை அதிகமாக இருந்தது. அபவுண்ட்னா மோர் தேன் எனஃப் அப்படி. ஸ்டைல் பார்த்தீங்கன்னா, இன் கான்சிக்வென்ஸ் ஆஃப் ஃப்ரிஜிட் அண்ட் பொம்பாஸ்டிக் எல்லாம் இருந்தது. ஆனா டேஸ்ட் இருந்ததான்னு கேட்டீங்கன்னா இல்ல. நெறைய இருக்குது. ஆனா ஒரு மாரி டேஸ்ட் இல்லாம இந்த ஃப்ரிஜிட் அப்டின்னா வித்தவுட் எனி ஃபீல். பொம்பாஸ்டிக்னா நெறைய வாரி போட்டிருப்பாங்க. ஆனா ஒரு ஒரு யூஸும் கிடையாது. அப்படி இருக்குது. ஆனா அந்த டிஸ்கிரிப்ஷன் நம்மள வந்து கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்ற மாரி இருக்கு. "எந்திரிச்சுக்கோ, நான் வந்துட்டேன்" அப்படின்னு சொல்ற மாரி இருக்கு.
ஸோ தாம்சன் கிவ் அஸ் ரியல் லேண்ட்ஸ்கேப். உண்மையான கிராமத்து புறத்தை, உண்மையான நேச்சரை நமக்கு கொண்டு வந்து காமிச்சிட்டாரு. அவர் தான் வேர்ட்ஸ்வொர்த், கால்ட்ரிட்ஜ், கீட்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு பயனியர் அப்படின்னு இன்றளவிலும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ ஒரு முக்கியமான கேள்வி இந்த தாம்சனுடையது. ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஹிஸ் இன்சிடென்டல் டச்சஸ் ஆர் மார்க்டு வித் கிரேட் பிரிசிஷன் அண்ட் சிம்பத்தி. ரொம்ப கவனமாக அந்த தேவையானத வச்சு நம்மள வந்து அதாவது இயற்கைய பத்தி பேசும்போது, இப்ப அவருடைய வொர்க்ல வந்து ஃப்ரிஜிட் அண்ட் பொம்பாஸ்டிக் தான் ஸ்டைலு. அது பழைய நடைய அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்காரு. பட் நேச்சர் டுவர்ட்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு? கிரேட் பிரிசிஷன் இருக்குது, சிம்பத்தி இருக்குங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அண்ட் அட்லீஸ்ட் நீங்க அத ஜட்ஜ் பண்ணீங்கன்னா, ரெகக்னைஸ் த ஹிஸ்டாரிக்கல் கிளைம்ஸ். என்ன வரலாற்று கிளைம் இருக்குது அப்படின்னா, அதுதான் முதல்ல எழுதப்பட்ட நேச்சர் வொர்க். எது? தி சீசன்ஸ். ஏன்னா ஒரு இங்கிலாந்துக்குள்ள அதிக இன்ஃப்ளூயன்ஸ் ஏற்படுத்தினது இது. இதுதான் முதல் நேச்சர் வொர்க் அப்படிங்கிறத நம்ம மறுக்க முடியாது. ஸோ இத தள்ளி நம்ம பார்த்தோம்னா, அடுத்த ஒரு வேல்ஸ்மேன், இந்த ஸ்காட்டிஷ் பீப்பிள் 2 பேர பார்த்தோம். அப்புறம் வேல்ஸ்லேருந்து ஒருத்தர், ஜான் டையர். இவர பத்தி நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அவருடைய கிராங்கர் ஹில் இந்த டிஸ்கிரிப்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா, லேண்ட்ஸ்கேப் பத்தின மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு ஆர்ட்டாக பார்க்க முடியுது. அவர் மில்டன ஃபாலோ பண்ணாரு. ஸோ சேம் டைம் இந்த கிராங்கர் ஹில்னுடைய டிஸ்கிரிப்ஷன் அப்பியர் ஆகும்போது, நம்ம தாம்சனுடைய ஸ்காட்லாண்ட்ல சார்ந்த தாம்சனுடைய வின்டர். இந்த 4ல 1 வின்டர் அப்பியர் ஆகுது. இப்படி நேச்சர பத்தின ஒர்க்குகள் ஒண்ணா வர ஆரம்பிக்குது. அப்போ அந்த கார்டன்ல இருந்து, அந்த டிராயிங் ரூம்ல இருந்து பொயட்ரி அல்ல அந்த மியூஸ் வந்து எங்க நோக்கி பயணம் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா, இயற்கையை நோக்கி, பேலட்ஸ நோக்கி பயணம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. So this time on the love of nature become increasingly prominent in our poetry. So எக்ஸாம்பிள் பாருங்க யாரெல்லாம் இத எழுதுறாங்களாம்? வில்லியம் காலின்ஸ், வில்லியம் பிளேக், சம்டைம்ஸ் கோல்ட்ஸ்மித் கூட நீங்க சொல்லிக்கலாம். அண்ட் நாம இப்ப பார்க்கக்கூடியது. இவங்களையும் பார்க்கணும். அதுல பிளேக், காலின்ஸ் எல்லாம் பார்க்க போறோம். கோல்ட்ஸ்மித்த பார்த்துட்டோம். கிரே, போர்ன்ஸ் அண்ட் கோப்பர். முக்கியமான அ கவிஞர்கள்னா தாமஸ் கிரே, போர்ன்ஸ் அண்ட் கௌப்பர். ஒரு கிரேவியார்ட் பாயிண்ட்ஸ் பார்க்க போறோம். அதே மாரி தனித்துவமான ரைட்டர்ஸ். இப்ப வில்லியம் பிளேக் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இங்க இருந்து ஆரம்பிச்சாருன்னா, ரொமான்டிக் ரிவைவல் வரைக்கும் உள்ள இழுத்து கொண்டு போயிருவார். ஸோ அவங்களையும் நம்ம பார்க்க போறோம் வரக்கூடிய வகுப்புகள்ல. ஓகே. ஸோ ஐ ஹோப் பிரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பீங்கன்னு நம்புறோம். ஸோ நம்ம ஒன்ஸ் ஏஜ் ஆஃப் ஜான்சன் முடிஞ்ச அப்புறம் ஏன்னா அது மிகப்பெரிய ஏரியா. இதுவரைக்கும் நம்ம பார்த்ததுல மிகப்பெரிய யூனிட் ஏஜ் ஆஃப் ஜான்சன் தான். அது முடிச்ச அப்புறம் ரிவிஷனுக்கான ஷெட்யூலையும் நான் உங்களுக்கு குடுக்குறேன். ஸோ யூனிட் 1 பொறுத்தவரைக்கும் 1 மார்க் கூட நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. யூ ஆர் பிரிப்பேரிங் வெரி ஹார்ட்லி அண்ட் தோஸ் ஹூ ஆர் பிரிப்பேரிங் ரெகுலர்லி கன்சிஸ்டன்சியா பிரிப்பேர் பண்ணக்கூடியவங்கள அப்சர்விங். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கேட்கறதுக்கு என்ன கேள்விக்கு என்ன ஆன்சர் பண்றீங்க? எல்லாம் நான் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களுடைய கடின உழைப்பு வீண் போகாது. உங்களுக்கான ஒரு லிட்டில் சர்ப்ரைஸ். தோஸ் ஹூ ஆர் பிரிப்பேரிங் கன்சிஸ்டன்ட்லி அவங்களுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் வரைக்கும் இருக்குது. ஸோ டெய்லி அந்தந்த வகுப்புகள நீங்க கவனிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கான சர்ப்ரைஸ் வித்தின் 2 ஆர் 3 டேஸ்ல ஐ வில் புரொவைட் யூ. சரிங்களா? ரைட். தேங்க் யூ மா.